அது மட்டும் இல்லாமல் சகோதரன் கூட பிறந்த பிறப்புகள் இடையிலேயே எனக்கு சங்கடங்கள் இருக்குதுங்க. என் அண்ணங்கிட்ட பேசுறது இல்லை, அண்ணன் எங்கிட்ட பேசுறது இல்லை, என் தங்கக்கிட்ட பேசுறது இல்லை, என் அக்கா கிட்ட பேசுறது இல்லை, இல்லை அவங்க எங்கிட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரியான மன அழுத்தம் சரியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்குங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குடும்பத்தில் நிச்சயமாக ஒற்றுமை பிறக்கும். அதுபோக லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்ப்பதால், தனகாரகன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா எல்லாரும் இப்படி தாங்க ஐயா இனிக்க சொல்கிறாங்க, காதில் தேன் பாயிற மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது. ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலையே. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிகாரருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அனுப்பி வைங்க.